ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி பலகாரம் கெட்டி மைசூர் பாக்கு தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். பாகுபதம் தேவையில்லைங்க, ஒரு துளி கூட நெய் தேவையில்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யலாம். இந்த மைசூர் பாக்கு வந்து மேலே லைட் கலராகவும் உள்ள ப்ரௌன் கலராகவும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. 80-90களில் பெட்டி கடையில் கிடைக்கிற மைசூர் பாக் சுவை அப்படியே இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ண பாருங்கள். ஒரு கப் கடலை மாவு இருந்தால் இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்குமே கரெக்டாக வரும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கப்பு வீட்லேயே அரைச்ச கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி ஒரு பக்கம் சூடு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மைசூர் பாக் முடிஞ்ச உடனே மோல்டு பண்ணுறதுக்காக இதுக்கு வந்து ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சூடாகட்டும். ஒரு பக்கம் நம்ம கடாய் வச்சுருக்கோம். கடாய் வச்சு அதில் நம்ம எடுத்த சர்க்கரையை சேர்த்து ஒரு கப்பு சர்க்கரைக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரையை நல்லா கரையிற மாதிரி கரைச்சிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரைச்சா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், சர்க்கரை இப்போ கரைஞ்சி வருது. நல்லா கரைஞ்சி நுரைச்சி வந்தால் போதுங்க. இதுக்கு பாகுபதம்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. இப்போ நமக்கு கரைஞ்சி வந்துடுச்சு சர்க்கரை. இப்போ எடுத்த கடலை மாவை லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் சேர்த்து கிண்டிலாங்க. மாவு ஃபுல்லாகவே சேர்த்து இது போல் இந்த கட்டிகள் இல்லாமல் இது போல் கிண்டிக்கலாம். எக்காரணத்து கொண்டும் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம மைசூர் பாக்கு கிண்ட போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து மைசூர் பாக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், கட்டிகள் எல்லாம் பாருங்கள் இது போல் உடஞ்சி வருது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்கும்போது இது வந்து மாவு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. போக போக மாவு வெந்து இது போல் பாருங்கள் நல்லா கெட்டியாகுது. இது போல் கெட்டியாகி பாருங்கள் வெந்து வருது பாருங்கள். வெந்து வரும்போது நமக்கு பபுள்ஸ் வரும். அப்போ ஒவ்வொரு கரண்டி பக்கத்தில் எண்ணெய் சூடாக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயை ஒரு கரண்டி எண்ணெயை சேர்த்து அந்த எண்ணெய் இழுத்துக்கிற வரைக்கும் திரும்பவும் கலருங்க. அதுக்கடுத்து அந்த எண்ணெயை இழுத்துக்கிட்டு திரும்பவும் பபுள்ஸ் வருது. பபுள்ஸ் வரும்போது திரும்பவும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் இழுத்துக்கிற வரைக்கும் நல்லா இது போல் கிண்டிக்கலாங்க. கிண்டி திரும்பவும் பாருங்கள் பபுள்ஸ் வருது, எண்ணெய் சேர்க்குறோம். இதே போல் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து மைசூர் பாக் வந்து செட் ஆகிற வரைக்கும் வெந்து வர வரைக்கும் நடக்கணுங்க. நான் எடுத்த எண்ணெய் வந்து ஒரு 4லேருந்து 5 தடவை பாருங்கள் இது போல் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. ரொம்ப ஈஸி. பாருங்கள், மைசூர் பாக் வந்து பாதி அளவு வெந்து வந்திருக்கு. முதல்ல நம்ம சேர்க்கும்போது தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் வெந்து வரும். போக 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 மைசூர் பாக்கு வெந்து கொஞ்சம் லேஸ் ஆகிடும். இது வந்து இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா லேஸ் ஆகிருக்கு பாருங்கள். மாவு இது வந்து கிண்டும் போதே தெரியும் உங்களுக்கு, லைட்டாக வந்து லேஸ் ஆகிருக்கு. இப்போ எடுத்த எண்ணெயை சேர்த்து இது போல் நம்ம கிண்டுறோம். இது வந்து இப்போ நம்ம கடைசிங்க. இதை சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கிண்ட போகிறோம். இப்போ 3/4 பதம் வந்து நமக்கு மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ சேர்த்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த மைசூர் பாக்கு எடுத்துக்காது. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா நமக்கு மைசூர் பாக்கு ரெடின்னு அர்த்தங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்தது இந்த மைசூர் பாக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம கேக் டின்னில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். அதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இப்போ இதை சமன்படுத்தி விட்டுலாம். இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக சமன்படுத்திக்கலாம். லைட்டாக சமன்படுத்தினா தான் இதுக்குள்ளே பபுள்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து மைசூர் பாக் நல்லா கிடைக்குங்க. இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஹைட்டாக செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு கலர் கிடைக்கும்னு. உள்ள கலர் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த எண்ணெய் வந்து கீழே இது போகிற ஒரு பிளேட்டு வச்சு நம்ம வச்சோம்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இழுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம சுத்தமாக எண்ணெயே இழுத்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மைசூர் பாக்கும் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு இதை பீஸ் போட்டுடலாம்.
பீஸ் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா சூடு ஆறிடுச்சுன்னா இது பீஸ் போட முடியாதுங்க. இது கெட்டி மைசூர் பாக்குன்றதால பீஸே போட முடியாது. அதனால் லைட்டாக சூடு இருக்கும்போது இது போல் பீஸ் போட்டு வச்சிடலாம். நான் இதுக்கு என்னோடய சேனலில் இன்னும் நான் வந்து 2 மைசூர் பாக் ரெசிபீஸ் போட்டிருக்கேங்க. அதையும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு கப்பு கடலை மாவு வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். பிகினர்ஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். இப்போ நம்ம பீஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். அப்படியே விட்டுட்டு இப்போ எடுத்து பார்க்குறோம் பாருங்கள். நம்ம மைசூர் பாக் மேலேயே தெரியுது பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. சைடில் வந்து இது போல் கத்தியால் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டு தட்டு வச்சு டீமோல்டு பண்ணோமா நமக்கு மைசூர் பாக் கிடைக்குங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் பட்டர் ஷீட் சேர்த்து நம்ம வந்து மைசூர் பாக் வந்து ஊற்றுனா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நான் பட்டர் ஷீட் இல்லாததால் அப்படியே ஊற்றிருக்கேன். இப்போ நமக்கு பீஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பீஸை வந்து நம்ம கத்தியால் கட் பண்ணி கரெக்டாக ஷேப் எடுத்தால் நமக்கு நல்லா பர்ஃபெக்டான பீஸ் கிடைக்குங்க. அதுக்கடுத்து நான் ஷேப் பண்ணி நல்லா பீஸ் பண்ணி தான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் வச்சுருக்கேன். ஆனால் சுவை மட்டும் மாறலைங்க. 80, 90களில் நம்ம பெட்டி கடையில் கிடைக்கிற மைசூர் பாக் மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.